அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, நோன்பு வைத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. நோன்பாளை செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்து அல்லாஹும் அவருடைய தூதரும் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்னு உஜாமா என்கின்ற நபிமொழி தொகுப்பில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உண்பது குடிப்பது இருந்து விலகிக் கொள்வதுதான், அதாவது பசித்திருந்து தாகத்திருந்து இருப்பது மட்டும் நோன்பு என்றில்லை. நிச்சயமாக நோன்பு என்பது வீண் பேச்சுகளையும் ஆபாசமான வார்த்தைகளை விட்டு விலகிக் கொள்வதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீணான பேச்சு, ஆபாசமான பேச்சுகளை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக புறம் பேசுவதை நாம் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். புறம் பேசக்கூடியவர் அல்லாஹ் சொல்லும்போது அவள் தன்னுடைய சகோதரி மாமிசத்தை உண்பார்கள் என்று சொல்கின்றான். ஆகவே இதை நாம் முதலில் தவிர்த்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு மாஜாவில் வருகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு வாந்தி தானாக வந்ததோ அவர் மீது நோன்பு கலா செய்ய அவசியமில்லை. யார் வேண்டுமென்று வாந்தி எடுப்பாரோ அவர் நோன்பு கலா செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் மனைவியோடு உடலுறவு ஈடுபடுவது உங்களுடைய நோன்பை முறிக்கக்கூடிய செயலாகும். அடுத்ததாக சண்டே சச்சரவு ஈடுபடக்கூடாது. தொழுகை இல்லாமல் நோன்பு நோட்டாலும் நாம் பட்டினியோடு பசியோடு கிடப்பதற்கான சிரமம் தவிர நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது நோன்பும் தொழுகையும் அவள் செய்த சிறு சிறு பாவங்களை மன்னித்து என்று சேர்த்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே தொழுது கொள்வோம், நம் அல்லாஹுக்கு விருப்பமான நண்பராக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய நோன்பை மக்பூலான நோன்பாக ஆக்குவானாக.